கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீ வீணா அழுது கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற. எப்படி பாரு, நம்ம பைபிள் அநேக காரியத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு இருந்து சகாயம் செய்வேன், நீ ஏன் கலங்குற அப்படின்னு ஆண்டவர் அநேக வசனத்தின் மூலம் நம்மளை தேற்றுகிறார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத போகும்போது, அவளை வேதனைப்படுத்தும் போது, கண்ணீர் படுத்தும் போகும்போது, ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது, ஆண்டவரிடத்துல நீ கேட்டுக்கொண்டதின்படி உனக்கு ஆக கடவுது, கர்த்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஒரு தெய்வ மனுஷன் சொல்லும் போகும்போது, அதை ஆண்டவர் சொன்னதாக நினைத்து அன்னாள் அதற்கு பிறகு துக்கமாக இருக்கவில்லை, அவள் அளவில்லை அப்படின்னு பைபிள் சொல்கிறது. நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. இதை எனக்கு கண்ணீரோடு தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஒரு மன பாரத்தோடு தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது. நான் இனிமேல் துக்கமாக இருக்க மாட்டேன் என்று நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க. கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்தும் அந்த கண்ணீரில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி இந்த மாதத்துல ஒரு சமாதானத்துக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் மாறணும், என் வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லை, வருமானமே இல்லை, மற்றவங்க என்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா, அது இந்த மாதத்துல ஒரு கர்த்தர் அதற்கு ஒரு முடிவு கொண்டு வர போகிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உங்க குடும்பத்துல ஒரு சமாதானமான காற்றை கர்த்தர் வீச செய்ய போகிறார். நிச்சயம் உங்கள் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் நீங்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போறார்.